ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பிக் பாஸ் 9ல் வந்து ஒரு கார் டாஸ்க் வந்து வச்சுருந்தாங்க. இந்த கார் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தரால் எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணி இந்த காருக்குள்ளே இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காரணும். எல்லாருமே வந்து காருக்குள்ளே தான் உட்காந்துருந்தாங்க. பார்வதியும் கமருதீனும் வந்து சாண்ட்ராவை வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பித்தாங்க. சாண்ட்ராவை கீழே தள்ளி விடுறது தான் அவங்களோட பிளானாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கமருதீன் வந்து சாண்ட்ரா கிட்ட கேண்ட்ரா அந்த மாதிரி அவங்களோட பேரை வச்சு தப்பாக பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் இவங்க வந்து கமருதீனை வச்சுட்டு காமம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கமருதீன் பார்த்திங்கன்னா சாண்ட்ராவை ரொம்ப இதாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. குழந்தைங்கள்லாம் வச்சு நீங்களும் இந்த மாதிரி தானே அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்கவே முடியல. பாரு பொறுக்கி அந்த மாதிரி இவங்களும் வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இவங்கள காருக்குள்ளே இருத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வதி தான் ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சி தள்ள ஆரம்பித்தாங்க. அப்புறம் கமருதீன் வந்து காலால் சவுட்டி தள்ளி காரை விட்டு சாண்ட்ராவை வெளியே தள்ளிட்டாங்க. அவங்களால எவ்வளோ தூரம் பொறுக்க முடியுமோ அந்தளவு அவங்க பொறுத்து பார்த்தாங்க. லாஸ்ட் வந்து அவங்க அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யா வந்து கையை வந்து ஹோல்ட் பண்ணி தடுத்து பார்த்தாங்க. சாண்ட்ரா கீழே விழுந்துடக்கூடாதுன்னு எல்லாருமே காருக்குள்ளேருந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. சபரி, வினோத் அவங்க எல்லாருமே கத்திக்கிட்டே இருந்தாங்க. அது யார் சொல்கிறதையுமே பார்வதி கேட்கவே இல்லை. பார்வதி வந்து கீழே பிடிச்சி தள்ளிட்டாங்க. கமருதீன் வந்து சவுட்டி தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே பேசி சிரிச்சிட்டே இருந்தாங்க. தள்ளினோடனே பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஃபஸ்ட்டே வெளியே போயிட்டார். அவரால் உள்ளே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வெளியே போயிட்டார். சாண்ட்ராவுக்கு அதுக்கப்புறம் வலிப்பு வந்துடுச்சு. வலிப்பு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த கமருதீன் விடவே இல்லை. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து நடிக்கிறாங்க, சாண்ட்ரா வந்து நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே கமருதீனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது சபரி என்னடா டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சபரி இறங்கி போகவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வினோத்தும் இருந்து பார்த்தாரு. வினோத்தும் அப்புறம் ஓட ஆரம்பிச்சிட்டாரு கூடயே. ஏன்னா சாண்ட்ராவுக்கு வந்து வலிப்பு வர ஆரம்பிச்சிட்டு அதனால் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்காக எல்லாரும் வந்து தூக்கிட்டு ஓடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த கமருதீன் வந்து வேண்டாமல் தான் பேசிகிட்டே இருக்கிறாரு. விக்ரம்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. விக்ரம் ட்ரிகர் பண்ணுறாரு. விக்ரமும் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முந்தின டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த இந்த டாஸ்க்கையும் வந்து கனெக்ட் பண்ணி பார்வதி வந்து பேசுகிறாங்க. அது வேறு டாஸ்க்கு, இது வேறு டாஸ்க்கு. இதில் வந்து தனிப்பட்ட விஷயமா ஒருத்தரால் எவ்வளோ தூரம் காருக்குள்ளே இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காரலாம். ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி பிடிச்சி தள்ள தேவையே இல்லை. இன்றைக்கி கமருதீன் வந்து தப்பான வேலையை பார்த்து வச்சுருக்காரு. இதுக்கு வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் ரெட் கார்டு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக இந்த பாருக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் சமூக வலைதளங்களில் வந்து மக்கள் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னதான் சாண்ட்ரா ஒரு சில வார்த்தைகள் விட்டிருந்தாலும் சாண்ட்ராவை சவுட்டி இப்படி உதச்சி தள்ளினது வந்து மிகப்பெரிய தப்பு. பாருக்கும் கமருதீனுக்கும் கண்டிப்பாக என்னை பொறுத்தளவில் ரெட் கார்டு கொடுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.